அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்லைனரை தான்ப்பா பார்க்க போகிறோம். நம்ம உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் ப்ளஸ் பாலிட்டி இது எல்லாமே ஸ்கூல் புக் வைஸாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் எல்லாமே நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற அனலைஸ் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை அவர்கள் தான். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனத்தோட சிஇஓ தான் அவங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை குறிப்பது எதுனா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் ஒரு வருஷத்தில் அந்த நாட்டில் எவ்வளவு பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த பண மதிப்பை குறிக்குது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு, ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள், அதாவது ஒரு நாட்டில் இருக்க மக்களோட வாழ்க்கை தரத்தை எதை கொண்டு அளவிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீடு HTI, வாழ்க்கை தர குறியீடு PQLI, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI. இந்த 3 அடிப்படையில் தான் மக்களோட வாழ்க்கை தரத்தை அளவிடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்கியதால் பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எதுனா 1921. நெக்ஸ்ட்டு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடரை உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா 1972. அதை உருவாக்குனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கே வாங்சும். அவங்க தான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற தொடரை உருவாக்கியிருப்பாங்க. இவங்க எந்த நாட்டு மன்னர்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் நாட்டு மன்னர். பூட்டான் நாட்டில் 4வது மன்னராக தான் இந்த ஜிங்கே அவங்க இருக்காங்க. இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சியோட கூறுகள், அதாவது அதோட உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இது எல்லாமே அந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சியோட உள்ளடக்கங்கள். நெக்ஸ்ட்டு, தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளை தான் வளர்ந்த பொருளாதார நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளர்ந்த பொருளாதார நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இது எல்லாமே வளர்ந்த பொருளாதார நாடுகள். நெக்ஸ்ட் பாருங்கள், முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய இல்லைன்னா பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3ஆம் உலக நாடுகள். அதில் எந்தெந்த நாடுகள் இருக்குன்னா ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா, இது எல்லாமே வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய 3ஆம் உலக நாடுகள். நம்ம இந்தியா வளரும் நாடுகள் வரிசையில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா 7வது இடம். இது ஸ்கூல் புக் கண்டென்ட்பா. ஸ்கூல் புக் கண்டென்ட் படி 7வது இடம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 5வது இடத்துக்கு முன்னேறிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது, அதாவது பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து செயல்படுவதற்கு என்ன மாதிரி அழைக்கிறாங்கன்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா 60% பேர் தான். அதாவது நம்ம நாட்டில் 60% மக்கள் அவங்களோட வாழ்வாதாரமே வேளாண்மையை சார்ந்த நடவடிக்கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை துறையில் இருந்து எத்தனை சதவீதம் கிடைக்கிறது, அதாவது நம்ம நாட்டோட ஜிடிபிக்கு வேளாண்மை துறையிலேருந்து எத்தனை சதவீதம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17%. உலக பொருளாதாரத்தில் இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனையாவது இடம்னா 7வது இடம். இது உலக பொருளாதாரத்தில்ப்பா. உலக பொருளாதாரத்தில் இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடத்துல இருக்குது. இது புக் கண்டென்ட்பா, கரண்ட் அஃபேர்ஸுக்கு மாறும். உலக பொருளாதாரத்தில் இந்தியாவோட வாங்கும் சக்தி, அதாவது PPPன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாங்கும் சக்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா பணிகள் துறை தான். நெக்ஸ்ட்டு, 2014-15 உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதம்னா 7.6%. 2016-17 உள்நாட்டு உற்பத்தி 7.1%.
இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டும் இதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும்ப்பா. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்தும் கேட்குறதுக்கு இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு 2023 24 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.6%. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் எத்தனை சதவீதத்தில் அதிகரிக்கிறாங்கன்னா 1.7% தான் மக்கள் தொகை வந்து 1000 பேருக்கு வந்து அதிகரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு வந்து சமமாக இருக்கிறதுனா ஆஸ்திரேலியா. அதாவது நம்ம நாட்டில் ஒரு வருஷத்துக்கு மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அந்த ஒரு வருஷத்துக்கு மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மொத்த மக்கள் தொகைக்கு வந்து சமமாக இருக்கான். நெக்ஸ்ட்டு, உலக நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதம் கொண்டுள்ளதுன்னா 2.4% வந்து உலக நிலப்பரப்பில் வந்து இந்தியா 2.4% இருக்குது. அதே நேரத்தில் உலக வருவாயில் எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 1.2% தான். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நிலப்பரப்புனா 2.4, அதே வருவாயின்னு கேட்டிங்கன்னா அதில் பாதி 1.2 ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 17.5% தான் உலக மக்கள் தொகையில் இந்தியாவோட சதவீதமாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், உலக மக்கள் தொகையில் எத்தனை பேரில் ஒருவர் இந்தியர்னு பார்த்தீங்கன்னா 6 பேரில் ஒருவர் இந்தியராக தான் இருப்பாங்க. அதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா அந்த 6 பேரில் ஒரு ஆள் இந்தியராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கர்நாடகாவின் முக்கிய தங்க சுரங்க பகுதி. கர்நாடகாவில் எந்தெந்த இடத்துல தங்க சுரங்கம் இருக்குன்னா கோலார் தங்கவயல், ஹட்டி தங்கவயல், இந்த 2 இடத்துலையுமே வந்து கர்நாடகாவில் தங்க சுரங்கங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டிய ஆண்டு எப்பொழுதுனா 2001. 2001 தான் நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை வந்து 100 கோடியை தாண்டிருச்சு. நெக்ஸ்ட்டு, மக்கள் தொகை 1.33%இலிருந்து 1.25% குறைந்தது. இதை வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எந்த வருஷம்னா 1951. நெக்ஸ்ட்டு, இந்திய மக்கள் தொகை உயர்வு விகிதம் 1.96%இலிருந்து 2%, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, இதை வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1961. நெக்ஸ்ட் பாருங்கள், 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிப்பது எதுனா குழந்தை பிறப்பு விகிதம். குழந்தை பிறப்பு விகிதம்னு பார்த்தீங்கன்னா 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை. 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதம். 1951 பிறப்பு விகிதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 39.9%, இறப்பு விகிதம் 27.4%. 2001 பிறப்பு விகிதம் 25.4%, இறப்பு விகிதம்னா 8.4%. இதே பாருங்கள், 2011 பிறப்பு சதவீதம் எவ்வளவுனா 21.8%, இறப்பு விகிதம்னா 7.1%. அப்போ நம்ம 2051 இப்போ 2011 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிறப்பு விகிதம் வந்து கம்மியாகிக்கிட்டே வருது, சேம் டைம் இறப்பு விகிதமும் நமக்கு கம்மியாகிக்கிட்டே வருது. அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே இதை பொறுத்துக்க மாதிரியோ மிஸ்மேட்ச் பண்ணியோ கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பிறப்பு விகிதமும் கம்மியாகுது, இறப்பு விகிதமும் கம்மியாகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மிக குறைந்த பிறப்பு விகிதம் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. 14.7% தான் கேரளாவில் பிறப்பு விகிதமாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அதிக அளவு பிறப்பு விகிதம் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். 29.5% தான் உத்தரப்பிரதேசத்தில் பிறப்பு விகிதமாக இருக்குது. நமக்கு பிறப்பு விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21.8%, ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 29.5ன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிறப்பு விகிதத்தைப்படி அந்த மாநிலம் வந்து அதிகமான பிறப்பு விகிதம் தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மிக குறைந்த இறப்பு விகிதம் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தில் தான் மிக குறைந்த இறப்பு விகிதம் வந்து இருக்குது. சரிங்களா? அதிக அளவு இறப்பு விகிதம் உள்ள மாநிலம் எதுனா ஒரிசா. அதில் எத்தனை சதவீதம்னு பாருங்கள், 9.2% இறப்பு விகிதம் வந்து ஒரிசா மாநிலத்தில் இருக்குது. அப்போ குறைந்த இறப்பு விகிதம்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அதிகமான இறப்பு விகிதம்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா. 2001-2019 மாநிலங்களுக்கு இடையேயான 10 ஆண்டுகளில் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்டுள்ள மாநிலம் எதுனா பீகார். பீகார் தான் வந்து
10 வருஷத்தில் அதிகமான மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2001 2011 மாநிலங்களுக்கு இடையான 10 ஆண்டுகளில் குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிமாரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டானதுப்பா, இது பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு மாநிலத்தை வந்து ஆட் பண்ணி மிஸ்மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. பிமாரு மாநிலம் அப்படின்னு அழைக்கப்படுற எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். அந்த லெட்டர்லேருந்தே நீங்கள் எடுத்துடலாம். பிஐ அப்படின்னா பீகார், எம்ஏனா மத்திய பிரதேசம், ஆர்னா ராஜஸ்தான், யூனா உத்தரப்பிரதேசம். இது எம்ஏ அப்படிங்கும்போது மகாராஷ்டிராவும் வரும்பா. நீங்கள் மகாராஷ்டிரா போட்டுறாதீங்க, மத்திய பிரதேசம் போடணும். இதை நீங்கள் எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மகாராஜா வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருப்பார், அதனால் மகாராஷ்டிரா வந்து மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிமாரு ஸ்டேட் அப்படின்னா அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்கிற மாநிலத்துக்கு பேர் தான் இந்த பிமாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி வந்து 1951 எவ்வளவா இருந்துச்சுன்னா 117, 2001 வந்து 325, 2011 வந்து 382. இந்த 382 எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வந்து வசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மக்கள் தொகை அடர்த்தி. இந்தியாவில் சராசரி மக்கள் தொகை அடர்த்தியை விட மிகுந்து காணப்படும் மாநிலங்கள் எதுனா கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம். இது எல்லாத்துலேயுமே வந்து இந்தியாவோட சராசரியை விட மக்கள் தொகை அடர்த்தி வந்து மிகுந்து இருக்குது. இதில் அதிகமான எண்ணிக்கை என்னன்னு பாருங்கள். மேற்கு வங்காளத்தில் மக்கள் தொகை அடர்த்தி 880ஆகவும், பீகாரில் மக்கள் தொகை அடர்த்தி 1102ஆகவுமே இருக்குது. அப்போ மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உடைய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். அங்கே சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு பெண்களின் விகிதத்தை குறிப்பது தான் பாலின விகிதம். இந்த பாலின விகிதம் வந்து 1000 ஆண்களுக்கு வந்து எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த பாலின விகிதம்ப்பா. 1951 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் இருந்தாங்க. 2001 வந்து 1000 ஆண்களுக்கு 933 பெண்கள் தான் இருந்தாங்க. இப்போ 2011 940 பெண்கள் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 2011 குறைவான பாலின விகிதம் உடைய மாநிலம் எதுனா ஹரியானா, 877 பெண்கள் தான் இருக்காங்க. 2011 அதிக பாலின விகிதம் உள்ள மாநிலம் எதுனா கேரளா, 1084 பேர் இருக்காங்க. 1901 1911 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் எவ்வளவுனா 23 வயது. அதாவது வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம்னா ஒரு மனுஷனாக பிறந்தோம்னா அவங்க எத்தனை வயசு வரைக்கும் அவங்க வாழலாம் அப்படிங்கிறது தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம். அது 1901 1911 வரைக்கும் பார்த்திங்கன்னா 23 வயதாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் வந்து 1951 மொத்தம் வந்து 32.1, அதாவது ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்துக்கும் சேர்ந்து 32 வயசாக இருந்துச்சுன்னு ரவுண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு வந்து 32 வயது, பெண்களுக்கு வந்து 31 வயது. 1991 வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் எவ்வளவுனா மொத்த ஆண்கள் பெண்கள் 2 பேர்த்துக்கு சேர்ந்து மொத்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 58, ஆண்களுக்கு 58, பெண்களுக்கு 59. 2001 பார்த்தீங்கன்னா மொத்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 62.5, ஆண்களுக்கு 61.6, பெண்களுக்கு 63.6. 2011 வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம்னா மொத்தம் வந்து 63.5, ஆண்களுக்கு 62.6, பெண்களுக்கு 64.2. சரிங்களா? இது கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கோங்கப்பா. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாயிண்ட்ஸோடு படிக்க பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் பாயிண்ட்டோடு தான் கேட்குறாங்க. அது படிக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஆஃபாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 6 நிலைகளை கொண்டுள்ளது. அந்த நிலைகள் எதுன்னு பாருங்கள். குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளநிலை பட்டம், முதுநிலை பட்டம்.
எழுத்தறிவு விகிதம் 1951 எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்களில் ஒருவர். அதாவது ஒரு இடத்துல 4 ஆண்கள் இருந்தாங்கன்னா அந்த 4 பேர்த்துல ஒரே ஒரு ஆண்கள் மட்டும்தான் எழுத்தறிவு பெற்றவராக இருந்தார். பெண்கள்லன்னு பார்த்தீங்கன்னா 12 பெண்களில் ஒருவர் தான் எழுத்தறிவு பெற்றவங்களா இருந்திருக்காங்க. சராசரின்னு பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு ஒருவர் மட்டும்தான் படித்தவராக இருந்திருக்காங்க 1951. இப்போ எழுத்தறிவு விகிதம் இயர்ஸ் வரியாக பாருங்கப்பா. 1951 சராசரின்னு பார்த்தீங்கன்னா 18.3, ஆண்கள்னு பார்த்தீங்கன்னா 27, பெண்களில் வெறும் 8 பேர் தான் படித்தவங்களா இருந்திருக்காங்க. 2001 சராசரி 64, ஆண்களில் 75, பெண்களில் 53 பேர் படித்தவங்களா இருந்திருக்காங்க. இதே இது 2011 சராசரின்னு பார்த்தீங்கன்னா 74.04, ஆண்கள் 82.1, பெண்கள் 65.5 பேர் தான் படித்தவங்களா இருந்திருக்காங்க. இது நீங்கள் 1951 2001 உங்களால் படிக்க முடியலைன்னாலும் இந்த 2011 மட்டும் நீங்கள் பாயிண்ட்ஸோடு படிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா மேக்ஸிமம் 2011 மட்டும்தான் கேட்பாங்க. பழசு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம புக் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே தொகுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? எழுத்தறிவு விகிதம் பாருங்கள். கேரளா 94%, அதுதான் இந்தியாவில் அதிகமான எழுத்தறிவு பெற்ற மாநிலம். மிசோரம்னு பார்த்தீங்கன்னா 91.3, கோவா 88.7, தமிழ்நாடு 80.1, பீகார் 61.8%. நம்ம இந்தியாவில் பீகாரில் தான் கம்மியான எழுத்தறிவு விகிதம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதார வரிசையில் இந்தியா எத்தனையாவது இருக்குன்னா 7வது. மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் எந்த ஆண்டை பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1921 தான். நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற கட்டுரை எழுதியிருப்பாங்க. யாருடைய காலத்தில் இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. 1976 வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. நெக்ஸ்ட் பாருங்க. வரவு செலவு திட்டத்தில் 3% ஜிடிபி நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு பெருமளவு நிதி அந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தான் செலவிடுறாங்க. அதாவது நம்ம வரவு செலவு திட்டத்தில் கல்வித்துறைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3%. அந்த 3%மே மேக்சிமம் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தான் செலவிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதி எங்கே துவங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில். தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா 1950. நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருக்குன்னா 3rd பிளேஸில். 2011 படி அதிக எழுத்தறிவு விகிதம் பெற்றுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா 92%. 2011 படி குறைவான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் 53%. இவற்றுள் மக்கள் தொகை அடர்த்தி மிக குறைவாக உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் தான் மக்கள் தொகை அடர்த்தி கம்மியாக இருக்கிற மாநிலம். நெக்ஸ்ட் பாருங்க. திட்டமிடுதல் அப்படின்னு இருக்குல்லப்பா, அதை நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். நெக்ஸ்ட்டு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமர்த்தியா சென் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. அதை அவங்க எந்த வருஷம் வாங்கினாங்கன்னா 1998. நெக்ஸ்ட் பாருங்க. நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையில் வகுக்க நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா தலா வருமானம் தான் கிடைக்கும். ஜனநாயகத்தின் சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். மூலதன செறிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் அப்படின்னு தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகத்தில் சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென் அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்க. ஜேசி குமரப்பா அவங்க என்னென்ன புக் எழுதியிருக்காங்கன்னா நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரம் அப்படிங்கிற 3 புக்குமே ஜேசி குமரப்பா அவர்கள் எழுதின புக்கு. நெக்ஸ்ட்டு இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை ஒன்றிணைந்தது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 27/8/2007. நெக்ஸ்ட்டு
பொது மற்றும் தனியார் துறை சேர்ந்து செயல்படுவது, அதாவது பொதுத்துறை தனியார் துறை ரெண்டுமே சேர்ந்து செயல்படுவது வந்து கலப்பு பொருளாதாரம். மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு என்னன்னா மக்கள் தொகையியல். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்கள் மக்கள் தொகை அளவில் வந்து அதிகமாக இருக்காங்க. அதை வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மாறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, B.R. அம்பேத்கர் வந்து இந்திய பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறதுல எதன் அடிப்படையில் அவங்க ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க ஆய்வு செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு R.V. ராவ் வந்து யாருடைய மாணவர்னு பார்த்தீங்கன்னா J.M. கீன்ஸோட மாணவர் தான் இந்த V.K.R.V. ராவ் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, பெரும் பிரிவினை ஆண்டு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 1921. சிறு பிளவு ஆண்டு எப்போதுன்னா 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா 1961. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் இருப்பு பாதையின் நீளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்ரு. இந்த 63,000 கிலோமீட்டரில் மின்மயமாக்கப்பட்ட பாதை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 13,000 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூலம் என்னென்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, இது எல்லாமே புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல். புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூல வளங்கள் எதுனா சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவாயு சக்தி, இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன வரும்னு பாருங்கள். காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி, இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் வரும். புதுப்பிக்க இயலாத வளங்களில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா படிம எரிபொருள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிம வளங்கள், இது எல்லாமே புதுப்பிக்க இயலாத வளங்களில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளதுன்னா 7வது இடம். உலக நிலப்பரப்பில் வந்து பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா 2.42%. 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவில் எத்தனை சதவீதம் மில்லியன் ஹெக்டேர் காடுகள் இருக்குன்னா 69.09 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்த 69.09 மில்லியன் ஹெக்டேர் வந்து பர்சன்டேஜில் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 21.02%. நெக்ஸ்ட் பாருங்கள், காடுகளின் பரப்பளவு மொத்த காடுகள் எவ்வளவுனா 69.09 மில்லியன் ஹெக்டேர். அதில் அடர்ந்த காடுகள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 8.35 மில்லியன் ஹெக்டேர். ஓரளவு அடர்ந்த காடுகள்னா 31.90 மில்லியன் ஹெக்டேர். பரந்தவெளி காடுகள்னா 28.84 மில்லியன் ஹெக்டேர். நெக்ஸ்ட்டு, நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல தான் இருக்குது. எந்த மாநிலத்தில் நிலக்கரி வயல்களில் இருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்குதுன்னா மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட், இந்த 2 மாநிலத்தில் வந்து அதிக அளவில் நிலக்கரி கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியாவில் உள்ள இருப்பு, அதாவது இந்தியாவில் உள்ள இருப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இருப்பு இல்லைப்பா, அது இரும்பு, மாற்றிக்கோங்க. ஹேமடைட்டில் 14,600 மில்லியன் டன் இருக்குது. மேக்னடைட்டில் 10,619 மில்லியன் டன் இருக்குது. அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கிய தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட். 60% மைக்கா உற்பத்தியோட முதல் இடத்துல இருக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அதாவது உலகத்திலேயே வந்து 60% மைக்கா உற்பத்தியை எது உற்பத்தி பண்ணுதுன்னா நம்ம நாடு தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அதுதான் ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் இருக்குது. சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் அப்படிங்கிற அந்த எண்ணெய் வந்து எங்கெங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். டிக்பாய் அப்படிங்கிற இடம் வந்து பாடர்பூர், நாகர்காட்டியா காசிம்பூர், பள்ளி ஏரியா ருத்ராப்பூர், சிவசாகர் மான் அஸ்ஸாம், காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வரர், கலோல் குஜராத், இந்த இடத்தெல்லாம் வந்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தங்கம் கிடைக்கக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலார் மாவட்டத்தில் உள்ள கோலார் தங்க வயல். அது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்க வயல், அதுவுமே கர்நாடகாவில் இருக்குது. அனந்த்பூர் மாவட்டத்தில் ராம்கிரி தங்க வயல், அது ஆந்திராவில் இருக்குது. இந்த 3 இடத்துலையுமே வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், காந்திய பொருளாதார சிந்தனையை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா J.C. குமரப்பா அவர்கள் தான்.
ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் வந்து எந்த ஆண்டு வாங்கினாங்கன்னா 1998. அம்பேத்கர் வந்து முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரையோட பேர் என்னன்னா இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை அப்படிங்கிறதான் முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிச்சாங்க. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி யாருன்னா ஜோசப் செல்லத்துரை குமரப்பா, ஜே.சி. குமரப்பாம்பாங்கல்ல, அவங்க தான் கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி. ஜோசப் செல்லத்துரை குமரப்பா எங்கே பிறந்தாங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1892 ஜனவரி 4 தான் வந்து பிறந்திருப்பாங்க. இவங்கள தான் பச்சை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு அழைத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, B.R. பிரேமானந்தாவின் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொறியியல் அறிஞராக யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா D.R. காட்கில், C.N. வக்கீல், R.V. ராவ், இவங்க 3 பேர்த்தையும் தான் பிரேமானந்தா அவர்கள் வந்து இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1921 ஆண்டு எம்எஸ்சி பட்டத்திற்காக அம்பேத்கர் அவர்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை எதுனா பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதி பரவலாக்கல் அப்படிங்கிற நூலை தான் அவங்க எம்எஸ்சி பட்டத்திற்காக சமர்ப்பிச்சாங்க. காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே.சி. குமரப்பா அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்க, H.W. சிங்கர், J.M. கீன்ஸ் மாணவர்களில் சிறந்தவராக வந்து யாரை சொன்னாங்கன்னா R.V. ராவ் அவர்களை தான். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற புஸ்தகத்தை எழுதினவங்க யாருன்னா 1938 R.V. ராவ் அவர்கள் தான் இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இறப்பு பற்றி ஒரு கட்டுரையை வந்து எழுதினவங்க யாருன்னா அமர்த்தியா சென் அவர்கள் தான் 1981 வந்து எழுதியிருப்பாங்க. 1923 ஆய்வறிக்கையை லண்டன் பொருளாதார பள்ளியில் அம்பேத்கருக்கு வந்து டிஎஸ்சி பட்டம் வந்து வழங்கினாங்க. அந்த ஆய்வறிக்கைக்கு அவங்க அனுப்புனாங்கல்ல, அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபாயின் பிரச்சனைகள். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அம்பேத்கர் எழுதிய எந்த நூலின் வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் பற்றிய பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும், அந்த புக்கின் படி தான் இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் ஆய்வுக்கட்டுரை வந்து எழுதின ஆசிரியர் யாருன்னா ராவ் அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்க, அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு வந்து குமரப்பா தோற்றுவித்தாங்கன்னா 1935. அனைத்திந்திய கிராம தொழில் கழகம் அதை தான் வந்து ஜே.சி. குமரப்பா அவர்கள் தோற்றுவிச்சிருப்பாங்க. குமரப்பா வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது சிறையில் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க எழுதின புத்தகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945 எழுதியிருப்பாங்க. கிறிஸ்தவ மதம் சார்ந்து அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் சொல்லி 1945 எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யா பீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே.சி. குமரப்பா. இந்தியாவின் சுற்றுச்சூழல் சூழியல் குறித்து அடித்தளமிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே.சி. குமரப்பா அவர்கள் தான். உலக வறுமையை ஒழிப்பதில் சிறந்த கொள்கையை வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா R.V. ராவ் அவர்கள். ராவ் அவர்கள்னு வந்தாவே அவங்க வறுமை அதை சார்ந்து போயிடுவாங்கப்பா. ஜே.சி. குமரப்பான்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றுச்சூழல் அதை சார்ந்து போயிடுவாங்க. இதை ரெண்டுமே நீங்கள் எளிமையாக பிரிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சீனா, கிழக்கு ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அரசு முறை பயணம் செய்து அங்கிருந்து கிராம வளர்ச்சி திட்டங்களை பார்வையிட்டு இந்தியாவில் அமுல்படுத்த முயன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே.சி. குமரப்பா. ராவ் அவர்களின் எந்த புத்தகம் பேரியல் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை வழங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றின் இடையே உள்ள தொடர்பு அப்படிங்கிற புக்கு தான் 1952 வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் அப்படிங்கிற புத்தகத்தில் அமர்த்தியா சென் எந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப செறிவு அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் ஜேஎம் கீன்ஸுக்கு அவங்களோட அடிகளை பின்பற்றியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி ராவ் அவர்கள் தான். ராவ் அவர்கள் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்குனாங்க. அது எங்கெங்கன்னு பாருங்கள். டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லியில், பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லியில், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இவங்க பொருளாதார வளர்ச்சி கழகத்தை தான்ப்பா டெல்லியில் ராவ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதே தேசிய வளர்ச்சி கழகம்னா நேரு அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் எதன் அடிப்படையில் இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறி அடிப்படையில் தான் இயங்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். பிஆர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய பொருளாதார பிரச்சனையை எதன் அடிப்படையில் ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் ஆராய்ச்சி செஞ்சாங்க. இதோட 11th எக்கனாமிக்கில் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனில் உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை எல்லாமே ஒன்லைனராக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டோம்ப்பா. நீங்கள் புக்கு ஒர்க்கை எடுத்து நீங்கள் படிச்சுட்டு இந்த ஒன்லைனர் வீடியோ ஒர்க்கை பார்த்துட்டு இந்த பிடிஎஃப்பை நீங்கள் படித்தாலே இந்த லெசன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதை தாண்டி இந்த லெசனில் எந்த கொஸ்டினும் வர்றதுக்கு சான்ஸே இல்லைப்பா. இது உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக நம்ம சேனலில் 50 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. அந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விரும்புகிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒன்லைனர் நம்ம ஜிஎஸ் லெசனில் தமிழ் லெசன்லேயும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.